அத்தியாயம் 55. வசீகரனை இத்தனை வருடம் கழித்து பார்த்ததே அவளுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இதில் திடீரென்று அவன் தன் முன் மண்டியிட்டு ப்ரப்போஸ் செய்வான் என மான்விழி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆஹா, சீனியர் கலக்குறீங்க என்று மோனி கன்னத்தில் கை வைத்து கொண்டாள். அந்த இடம் எங்கும் ஒரே ஆரவரமாக இருந்தது. மணி, அக்செப்ட் பண்ணுடி என ஹஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்துக் கொண்டாள் மோனி. இப்படி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பக்கம் இருந்து அவளை அக்செப்ட் பண்ணும்படி ஆரவரம் செய்தனர். பின் இருக்காதா என்ன, வசீகரன் அந்த கல்லூரியின் கனவு கண்ணன். அதுவும் இப்பொழுது துல்கர் சல்மான் போல் அழகனாய் வந்து நின்றவனை கண்டு இன்னும் மயங்கித்தான் போனார்கள். மான்வழிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நின்று கொண்டிருந்தாள். நீ சொன்ன மாதிரியே இப்போ நான் லட்சியத்தை அடைஞ்சோம். அதே காதல் மாறாம வந்திருக்கேன். இப்போ இல்ல, உன்மீதான என் காதல் எப்பவுமே மாறாது. என் காதலை ஏத்துப்பியா என கண்ணில் காதலை கொட்டி கேட்பவனிடம் என்ன சொல்வாள் அவள்? மான்வழி கண்களை மூடி யோசனை செய்யும் நேரம் மோனிதான் பட்டென்று அவள் கைப்பிடித்து அந்த பொக்கேவை வாங்க வைத்தாள். ஏய், என்னடி பண்ற? இங்க பாரு, அவரை விட ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. அக்செப்ட் பண்ணடி. எனக்கெல்லாம் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்க. இவ என்னன்னா யோசிக்கிறா, பண்ணுடி என்றாள். மான்வழியும் யோசித்தாள். உண்மைதான், வசீகரன் போல அன்பான, அவளை கேர் பண்ணக்கூடிய ஒருத்தன் கிடைப்பது அரிது. அவனை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவளிடம் காரணம் இல்லை. அதனால் தயக்கத்துடன் அந்த பூங்கத்தை வாங்கிக் கொண்டாள். வசீகரன் முகமெங்கும் புன்னகையுடன் அவன் வாங்கி வந்த மோதிரத்தை அவள் கைகளில் போட்டுவிட்டான். இதை வீடியோவாக எடுத்து பலர் யூடியூபில் அப்லோட் செய்வது, பின் இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்வது என்று அந்த காட்சி நெட்டிசன்களால் வலம் வந்தது வைரலாக. இந்த பூமியில் இருந்த பலர் அந்த காட்சியை போன் வழியாகவும் லேப்டாப் வழியாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பல ஜோடி கண்களில் ஒரு ஜோடி கண்களும் சிவந்த கண்களுடன் அந்த காட்சியை தன் ஐபேட் வழியாக பார்த்து கொண்டிருந்தது. மான்வழிக்கு ஹையர் ஸ்டடி பண்ண அங்கே வாய்ப்பு கிடைத்தது. அதனால் அவள் வேலை பார்த்து கொண்டே படிக்கலாம் என்று முடிவு செய்தாள். இதற்கு மேல் அவள் யாரையும் எதிர்பார்க்க விரும்பவில்லை. அவள் செலவுகளை அவளே பார்த்து கொள்ளும்படி முடிவு செய்தாள். அதனால் இத்தனை வருடம் அவள் இருந்த வீட்டை விட்டு ஹாஸ்டல் வர முடிவு செய்தாள். அதற்கு முக்கியமான இன்னொரு காரணம் வசீகரனும் தான். அவன்தான் இனி அவள் அங்கிருப்பது சரியாக வராது, தனியாக ஹாஸ்டல் பார்த்துக்கொள் என்றான். தனது லக்கேஜ் எல்லாம் ஹாஸ்டலுக்கு மாற்றிவிட்டாள் மான்வழி. அவள் கடைசியாக அனைவரிடமும் சொல்லிவிட்டு தாத்தாவிடம் வந்தாள். சார், நான் போயிட்டு வர. இத்தனை வருஷமா எனக்கு அடக்கலம் கொடுத்து என்னை படிக்க வச்சு எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. எனக்கே தெரியும் நீங்க தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணீங்கன்னு. இந்த உதவிக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இதுக்கு மேலேயும் நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல சார் என்று தாத்தா முன் மண்டியிட்டு அமர்ந்தாள் மான்வழி. அவர் மெல்ல மான்வழி முடியை கோதிவிட்டார். நீ எனக்கும் இந்த வீட்டுக்கும் பாரம்னு யார் சொன்னது? நிச்சயமா இல்லடா. நீ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்த தேவதை. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. போயிட்டு வா. ஆனா இந்த தாத்தாவை மறந்துடாத. மான்வழி சிறு புன்னகையுடன் 2 எட்டு எடுத்து வைத்தவள் அவர் அழைப்பில் மெல்ல திரும்பி பார்த்தாள். இப்ப கூட நீ இந்த கிழவனை தாத்தான்னு கூப்பிட மாட்டியா? ஏக்கமாக கேட்டவர் ஒவ்வொரு முறையும் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவளிடமிருந்து வரும் பதில் என்னவோ ஒன்றுதான். நீங்க முதலாளி சார், உங்களை தாத்தான்னு கூப்பிட எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அவர் முகம் வாடினாலும் புன்னகை செய்து வைத்தார். மான்வழி கடைசியாக அந்த வீட்டின் வெளியே வந்து நின்றவள் ஒரு முறை அந்த வீட்டை திரும்பி பார்த்தாள். அவளின் பல நினைவுகளை உள்ளடக்கிய வீடு அது. இப்பொழுது அதை விட்டு விடைபெற்று செல்பவள் இனி அந்த வீட்டுக்கு வரமாட்டோம் என்ற சிறு ஏக்கத்துடன் அங்கு தனக்காக காத்திருந்த வசீகரன் காரில் ஏறினாள். ஆனால் விதியின் விளையாட்டை அவள் அறிய மறந்தாள். வசீகரன் ஒரு புகழ்பெற்ற ஹாஸ்பிட்டலில் நியூரோ ஸ்பெஷலிஸ்டாக இருந்தான். அதே ஹாஸ்பிட்டலில் தான் மான்விழி, மோனி, விக்கி என்று அத்தனை பேரும் வேலை செய்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுது மேல் படிப்பு படிக்க விருப்பமில்லை. அதனால் சில வருடம் வேலை செய்துவிட்டு பின் படித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் மான் மட்டும்தான் இரவு வேலை செய்து பகலில் காலேஜ் செல்வாள். இதனால் அவளுக்கு உறங்க மட்டும் இல்லை, காதலிக்கவும் நேரம் கிடைப்பது இல்லை. அது வசிக்கு புரிந்தாலும் கூட ஒரு காதலனாக கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. அவர்கள் காதலிப்பதெல்லாம் அந்த மருத்துவமனையில், அதுவும் கடைக்கண் பார்வையில்தான். வருடம் கடந்து விட்டது. ஆனால் இப்பொழுது வரை இருவரின் கைகள் கூட உரசி கொண்டது இல்லை. காற்றை விட வேகமாக வருடங்கள் ஓடியது. ஹையர் ஸ்டடியின் கடைசி வருடத்தில் இருந்தால் மான்வழி. அன்றவர்களின் 3வது வருட லவ் ஆனிவர்சரி. வழக்கம்போல் பொக்கேவை கையில் வைத்துக்கொண்டு அந்த பார்க் பக்கம் காத்திருந்தான் வசீகரன். இன்று மான்வழிக்கு முக்கியமான கிளாஸ் என்பதனால் அவள் கொஞ்சம் தாமதமாகவே ஓடி வந்தாள். மிஸ்டர் ஜோ, லேட் ஆயிடுச்சா? வேர்க்க விறுவிறுக்க அந்த வெள்ளைக்கோட்டை கூட கழட்டாமல் வந்து நின்றாள். அவன் கடிகாரத்தை பார்த்தான். ஆமா என்று சொல்லத்தான் நினைத்தான். ஆனால் அவள் முகத்தில் இருந்த அந்த சோர்வு கண்டு அவனுக்கு சொல்ல மனம் வரவில்லை.
அவனும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவள் ஒரு சிறந்த கார்டியோ ஸ்பெஷலிஸ்டாக எவ்வளவு கடும் பாடுபட்டு உழைக்கிறாள் என்று. இப்பதான் வந்த, உனக்கு கிளாஸ் ஓவரா? இல்ல மிஸ்டர் ஜோ, நான் எக்ஸ்கியூஸ் கேட்டு ஓடி வந்தேன் என்று சிறு புன்னகையுடன் சொன்னவள் இப்பொழுது வரை அவனை மிஸ்டர் ஜோ என்றுதான் அழைத்தாள். எப்பதான் அந்த மிஸ்டரை விட போற விழி? நானும் உன்கிட்ட பல வருஷமா சொல்லிட்டேன். என்ன பண்றது மிஸ்டர் ஜோ, அப்படியே பழகி போச்சு. என்ன கையில ஃப்ளவர் என்றவளுக்கு அப்பொழுதுதான் அந்த நாள் ஞாபகம் வந்தது. ஐயோ சாரி, நான் மறந்துட்டேன். முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டாள். வசீகரன் மெல்லிய புன்னகை செய்தான். நம்ம 2 பேருக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம், அதாவது ஞாபகம் இருக்கா என்று சிறு கிண்டலுடன் கேட்டான். சில வாரங்களுக்கு முன்புதான் இருவருக்கும் நிச்சயம் நடந்தது. மான்வழிக்கு இப்போது திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமில்லை என்றாலும் வசீகரன் தான் கெஞ்சி கதறி சம்மதம் சொல்ல வைத்தான். அதனால் வேறு வழி இல்லாமல் அவளும் சம்மதம் சொல்லிவிட்டாள். நிச்சயத்தை சிம்பிளாக அவர்கள் நண்பர்களை மட்டும் வைத்து கோவிலில் முடித்துக் கொண்டார்கள். இன்னும் சில மாதங்களில் மான்வழி காலேஜ் முடிந்ததும் கல்யாணத்தை பெரிதாக வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. மறக்கலாம் மிஸ்டர் ஜோ என்றவள் அவனிடமிருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு அமர்ந்தாள். வசீகரன் காதலுடன் அவள் கையை பிடித்தான். பேசியபடி மெல்ல அவள் கன்னத்தை பிடித்து முத்தமிட சென்றான். மிஸ்டர் ஜோ, என்ன பண்றீங்க? இது பப்ளிக் என்று கன்னத்தை பின்னால் எடுத்துக்கொண்டாள் மான்விழி. நமக்கு கல்யாணம் ஆக போது விழி. இப்ப வரைக்கும் ஒரு கிஸ் இல்ல, கஷ்டமா இருக்கு. பொய்யான கோபத்துடன் சொன்னான். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் தர. ஆமா, உங்க பேஷண்ட் ஒருத்தர் சீரியஸா இருக்காருன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இப்போ ஓகேவா? மச் பெட்டர். இப்போ அதை விட முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? நம்ம ஹாஸ்பிட்டல் வேற யாரோ வாங்கிட்டாங்க போல. புது டீன் வர போறாருன்னு சொல்றாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரியல. சரி, இன்னைக்கு நைட் நோ மோர் ஒர்க்ஸ். ஏன்னா பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். முக்கியமா நான் வாங்கி கொடுத்த சாரி வியர் பண்ணிட்டு வா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, மறந்துடாத விழி. ஓகே, மறக்க மாட்டேன். சரி, இப்போ எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றவள் அவன் கைகளை இறுக்கி பிடித்துவிட்டு அங்கிருந்து ஓட அவளையே கண்கள் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான் வசி. அவன் சொன்னது போலவே காலேஜ் முடிந்து வசீகரன் கிஃப்ட் பண்ணிய அந்த லாவெண்டர் நிற சேலையில் நேர்த்தியாக கிளம்பி நீளமான முடியை வழக்கம் போல பின்னி போட்டு காதுகளில் கம்மல் போட்டு கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு புது எண்ணிலிருந்து போன் வந்தது. ஏதோ முக்கியமான கால் என்று எண்ணியவள் அதை அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டாள். ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ தெரியவில்லை. கிளம்பி கொண்டிருந்தவள் பதட்டமாக போனை கையில் எடுத்தாள். இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் இருப்பேன் என்று அவள் பார்ட்டி செல்வதை தள்ளி வைத்து அவள் சம்பளத்தில் வாங்கி ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு சென்றாள் அவசரமாக. அந்த பக்கம் பார்ட்டி ஆரம்பமானது. அத்தனை பேரும் வந்துவிட்டார்கள், மான்வழி தவிர. வசீகரன் கண்கள் அவளைத்தான் ஆர்வமுடன் எதிர்பார்த்திருந்தது. மான்வழி அவள் சொன்னது போல 1/2 மணி நேரத்தில் அந்த பெரிய பேலஸ் முன்னே வந்து அவள் ஸ்கூட்டியை நிறுத்தி அந்த வீட்டை அண்ணாந்து பார்த்தாள். எந்த வீட்டுக்கு இனி அவள் வரவே மாட்டேன் என்று நினைத்தாலோ அந்த வீட்டுக்கு சில வருடங்களுக்கு பிறகு வருகிறாள். இதற்கு முன்பு கூட பலமுறை அவள் தாத்தாவை பார்க்க வந்தாள். ஆனால் அவளை உள்ளே விட மறுத்துவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவளை யாரும் தடுக்கவில்லை. அவள் முகமெங்கும் பதட்டத்துடன் அவள் வலது காலை எடுத்து வைத்து அந்த வீட்டுக்குள் ஓட்டமும் நடையுமாக சென்றாள். அத்தியாயம் 56. முகமெங்கும் பதட்டத்துடன் ஒரு கையால் சேலை மடிப்பை தூக்கி பிடித்தபடி படிக்கட்டுகளில் ஏறி நடந்தாள் மான்வழி. இப்பொழுதும் அவளுக்கு எந்த லிப்டும் யூஸ் பண்ணுவதற்கு உரிமை இல்லை. வேக எட்டுகளுடன் நடந்து வந்தவள் நேராக சென்றது தீரனின் தாத்தா ரூம் நோக்கிதான். அங்கு ஏற்கனவே ரூமுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அந்த மொத்த குடும்பமும் மான்வழி வரவு கண்டு கொஞ்சம் கோபமும் கொஞ்சம் அதிர்ச்சியும் ஆனார்கள். இங்கிருக்கும் போது கிழிந்த ஆடையுடன் சுற்றி கொண்டிருந்தவள் இப்பொழுது ஆளே மாறிப்போய் அழகு ஓவியமாக அத்தனை நேர்த்தியாக ஆடை அணிந்து வந்ததும், அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்க தாத்தா பார்க்க வேண்டும் என்று சொன்னது இருவரைத்தான். ஒன்று மான்வழி என்றால் இன்னொருவன் அதிதீரன். தீரனின் தாத்தாவுக்கு இதய நோய் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகிவிட்டது. சர்ஜரி செய்ய வேண்டும். ஆனால் அதை செய்தாலும் சில மாதம் இல்லையெனில் சில வாரமே பிழைக்க முடியும். அதனால்தான் அவர் ஆபரேஷன் செய்யும் முன் இருவரையும் பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். பார்ட்டிக்கு கிளம்பி கொண்டிருந்த மான்வழிக்கு தாத்தாவின் பிஏவிடம் இருந்துதான் போன் வந்தது. அந்த செய்தி கேட்டதும் மான்வழிக்கு வேறு எதுவும் முக்கியமாக தோணவில்லை. உடனே கிளம்பி வந்து விட்டால் அவரை பார்க்க. முகமெங்கும் அந்த பதட்டம் குறையாமல் வெளியே நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து சிறு தலையசைப்பு கொடுத்தவள் உள்ளே நடந்தாள். ஆனால் அவர்களோ அவளை கண்டு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். ஆனால் அதில் வினை மட்டுமே அவளை விளங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான். மான்வழி எவ்வளவு அழகாக மாறியிருப்பாள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. சார், உதடுகள் நடுங்க அங்கு சீரியஸ் கண்டிஷனில் இருப்பவரை கண்டு மெல்ல அவர் அருகே சென்று மண்டியிட்டாள் கலங்கிய கண்களுடன். அவரை இப்படி பார்ப்போம் என்று அவள் நினைக்கவில்லை. ஆளே மாறி போயிருந்தார், மெலிந்திருந்தார். மான்
அவள் சத்தம் கேட்டு மெல்ல கண் விழித்து பார்த்தார் தாத்தா. அழுகை பொங்கி வந்தது அவளுக்கு. ஆனாலும் பல்லை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். எப்படி சார் இருக்கீங்க? அவர் மெல்ல சிரித்தார். அந்த யமன் கூட கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கேன். அப்பொழுதும் விளையாட்டாய் பேசியவரை கண்டு அவளுக்கு அழுகை முட்டி வந்தது. எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? ப்ளீஸ் ஒத்துக்கோங்க சார். மாட்டேன் மான். என் பேரன் வராம நான் எதையும் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் செத்தா கூட அவன் வராம போயிருவான்னு. என் பேரன் வரணும். அவர் அதை மட்டும்தான் நீண்ட நேரமாக சொல்லிக் கொண்டிருந்தார். ராகவனுக்கு தெரியும் தந்தை நிலை மோசமாக இருக்கிறது என்று. ஆனாலும் அவர் மகனை வர சொல்ல மாட்டேன் என்று உறுதியுடன் இருந்தார். அவருக்கு தெரியும் அவர் சொல்லும் வரை அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தீரன் இந்தியா வரமாட்டான் என. ஆனால் அவன் இங்கு வந்தால் நிச்சயம் இதுவரை பார்த்த தீரனாக அவன் இருக்க மாட்டான் என்றும் தெரியும் அவருக்கு. ஏங்க என்ன பண்றீங்க? உங்க அப்பா சீரியஸா இருக்காரு. இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் அவர் சொத்தை எழுதி வைக்காம போய் சேர்ந்துருவார் போல. நம்ம கஷ்டப்பட்ட எல்லாமே வீணா போயிரும். உங்களை கெஞ்சி கேக்குறேன், அவனை வர சொல்லுங்க. கடைசி கட்டமாய் வந்து ராஜேஸ்வரி கணவனிடம் கெஞ்சினார். அப்பொழுதும் ராகவேந்திரன் அமைதியாக இருந்தார். ஆனால் அதே சமயம் மனைவி சொன்னது போல் அவர் இறந்து போனால் மொத்த சொத்தும் அனாதை இல்லத்துக்கு போய்விடும். என்ன செய்வது என்று யோசித்தவர் வேறு வழியே இல்லை என்று மூச்சை இழுத்து விட்டபடி மகன் எண்ணுக்கு அழைப்பு விட்டார். என் சத்தியத்தை நான் திருப்பி வாங்கிக்கிறேன். நீ திரும்பி வா. உன் தாத்தா ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஏன் அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பக்கம் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. என்னங்க சொன்னா? ஆர்வமாக கேட்டார் ராஜேஸ்வரி. திமிரு பிடிச்சவன் இப்பவே அவன் குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இனி யாருக்கும் அடங்க மாட்டான். இதுல இந்த மான்வெளிக்கு நிச்சயம் ஆனது தெரிஞ்சா இன்னும் என்னவெல்லாம் ஆக போதும். இந்த பெருசு வேற நேரங்காலம் புரியாம உயிரை வாங்குறான் என்று எரிச்சலுடன் சொல்லிவிட்டு சென்றார் அவர். நேரங்கள் ஓடியது. மான்வெளிக்கு வசீகரனிடமிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கும் பார்ட்டிக்கு செல்வது ஞாபகம் வந்தது. ஐயோ, அவர்கிட்ட சொல்ல மறந்துட்ட என்று பதட்டமாக போனை எடுத்துக்கொண்டு தள்ளி வந்தாள் மான். ஹலோ மிஸ்டர் ஜோ. எங்க இருக்க விழி? அவன் பேசிய விதத்தில் தெரிந்தது அவன் கோபமாக இருக்கிறான் என்று. 3 மணி நேரங்கள் கடந்து விட்டது. பார்ட்டி எல்லாம் முடிந்து விட்டது. இவ்வளவு நேரமும் 100 காலுக்கு மேல் பண்ணிவிட்டான் வசி. மிஸ்டர் ஜோ, ஐ எம் ரியலி சாரி. நான் அப்பவே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆக்சுவலா நான் ராகவ் சார் வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்க தாத்தாவுக்கு ரொம்ப முடியல. என்னை பார்க்கணும்னு வர சொல்லியிருந்தாங்க. அதுதான் பார்ட்டியை கூட மறந்துட்டேன். ரியலி சாரி. பதட்டமாக சொன்னாள். ஒரு ஃபோன் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ண முடியாத விழி உன்னால? எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? என் ஃபோன் அட்டன் பண்ணணும்னு கூட தோணலையா? உனக்கு என்னமோ ஆகிருச்சுன்னு பயந்துட்டேன். அந்த பக்கம் அவன் எவ்வளவு பயந்திருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. ஆனால் அவள் போன் இவ்வளவு நேரம் சைலண்டில் இருப்பதை கவனிக்க மறந்து விட்டாள். என் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு உனக்காக தான் பார்ட்டி, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் என்ன கேவலமா பாத்துட்டு போனாங்க விழி. ஒரே ஒரு கால் பண்ணிருக்கலாமே. நான் உன் நினைவிலேயே இல்லையா விழி? வேதனை நிறைந்த குரலில் கேட்டான். அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. சாரி மிஸ்டர் ஜோ. நான் கோபமா இருக்கேன் விழி. உன்னை காயப்படுத்திடுவேன். நான் போனை வைக்கிறேன் என்று பட்டென்று போனை கட் பண்ணி விட்டான் வசீகரன். ஹலோ ஹலோ என்றவள் அவசரமாக மீண்டும் அவனுக்கு தொடர்பு கொண்டாள். ஆனால் வசி போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டான் போலும். மான் சோர்வுடன் போனை இறுக்கி பிடித்தாள். அவளுக்கு தெரியும் வசீகரன் அத்தனை எளிதில் கோபம் கொள்ள மாட்டான் என்று. ஆனால் அவனே கோபம் கொண்டிருக்கிறான் என்றால் அவனை எந்த அளவுக்கு அவள் கோபப்படுத்தியிருக்கிறாள் என்று புரிந்தது. மூச்சை இழுத்துவிட்டு நிமிர்ந்தவள் அங்கே பரபரப்பாக இருக்கவும் என்னவென்று போய் மாடியிலிருந்து எட்டி பார்த்தாள். அப்பொழுது அந்த வீட்டின் முன்பு பெரும் சத்தத்துடன் பிரைவேட் ஜெட் ஒன்று வந்து நின்றது. இதுவரை அவள் அதை படத்தில் மட்டுமே பார்த்திருக்கிறாள். முதல் முறை நேரில் பார்த்து அசந்து விட்டாள். ஜெட்ல வர்றது யாரு? ஜெட்ல வர அளவுக்கு யாரு என்று அத்தனை பேரும் அவளை போல் ஆர்வமுடன் ஓடி வந்து எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அந்த டோரை திறந்து கொண்டு கருப்பு நிற காஸ்ட்லி ஷூ கால் ஒன்று தரையில் பட, அதைத் தொடர்ந்து இன்னொரு காலை கீழே வைத்து இறங்கி நின்றவனை கண்டு அந்த வீட்டில் அத்தனை பேரும் வாயை பிளந்தார்கள். அவனை யாரென்று தெரிந்து கொள்ளவே அவர்களுக்கு சில நொடி எடுத்தது. இங்கிருந்த தீரனுக்கும் இப்பொழுது இறங்கி நின்ற தீரனுக்கும் அத்தனை வித்தியாசம். அந்த குழந்தை பையன் முகம் எல்லாம் மாறி அந்த வயதுக்கான தோற்றம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. இந்த 6 வருடத்தில் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறியிருந்தான். இறுக்கி பிடித்த அந்த பிளாக் அண்ட் நேவி ப்ளூ கோட் ஷூட் அவன் பரந்த மார்புடன் பொருந்தி போயிருந்தது. கடும் எக்ஸசைஸ் காரணமாக வெளிவர துடித்தது சட்டைக்குள் அடைப்பட்ட புஜங்கள். அவன் போட்டிருந்த அந்த ஆடை மட்டுமே லட்சத்தை தாண்டும் என்பதை அந்த ஆடையின் குவாலிட்டி கண்டு தெரிந்து கொள்ள முடிந்தது. முகத்தை மறைக்கும் தாடி மீசையும், பார்த்தவரை எடை போடும் கழுகு பார்வையும், அந்த நீண்ட முடி வந்து அவன் புருவத்தை தாண்டி கண்களை மறைத்தது. இன்னும் கொஞ்சம் முடியை பின்னால் குடுமி போட்டிருந்தான் ஷாருக்கான் போல. அதுவும் அவனுக்கு அத்தனை அழகாக இருந்தது.
கண்ட பெண்களை கட்டி இழுக்கும் ஆண் அழகனாய் இறங்கி நின்றவனை வரவேற்க வாசலில் அவன் தந்தை நின்று கொண்டிருந்தார். வெல்கம் மை பாய் என்றவர் முகமெங்கும் புன்னகையுடன் மகனை அணைக்க சென்றார். ஆனால் தீரனோ ஒரு பார்வையில் அவரை தள்ளி நிறுத்தினான். அப்படி ஒரு பார்வை அது. சரி, கையாவது கொடுக்கலாம் என்று அவர் கையை நீட்டினார். ஆனால் தீரனோ வேண்டுமென்றே நக்கல் புன்னகையுடன் அவன் கையை பேண்ட் பாக்கெட் உள்ளே விட்டபடி ஸ்டைலாக அந்த வீட்டிற்குள் பல வருடத்திற்கு பிறகு காலை எடுத்து வைத்து வேக எட்டுக்களுடன் அந்த லிப்ட் உள்ளே நுழைந்தான். ஆத்தாடி, என்ன பாகுபலி பிரபாஸ் போல பாடி கார்டு மாதிரி திரும்பி வந்திருக்கான். சும்மாவே மதிக்க மாட்டான், இப்ப சொல்லவா வேணும் என்று விகாவின் அன்னையும் மகியின் அன்னையும் புலம்பிக் கொண்டார்கள். அவர்கள் எண்ணியது போலவே அந்த நிமிர்ந்த நடையுடன் கர்ஜிக்கும் சிங்கம் போல அந்த வரண்டாவில் நடந்து வந்தவனை கண்டு அத்தனை பேரும் விலகி நின்று அவனுக்கு வழியை விட, அந்த கதவின் ஓரம் நின்று கொண்டிருந்த மான்விழியும் அதே அதிர்ச்சியுடன் தான் தீரனை பார்த்து கொண்டிருந்தாள். தீரனை இத்தனை வருடத்திற்கு பிறகு திடீரென்று அதுவும் இப்படி பார்ப்பாள் என்று அவள் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. தீரனை கண்டு அவள் சிறு புன்னகை செய்ய இத்தனை பேரை நிமிர்ந்து கூட பார்க்காதவனின் கடைக்கண் பார்வை மட்டும் போன வேகத்தில் மின்னல் வெட்டு போல நொடியில் அவள் மீது பட்டு சென்றது. அதை கண்டு மான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்று விட்டாள். ஒரு நொடி பார்வை, ஆனாலும் உயிரை கொத்தி எடுத்து போகும் பார்வை அது. பல நாள் உண்ணாத கர்ஜிக்கும் சிங்கம் கொழுத்த மானை கண்டால் பார்க்கும் பார்வையின் வீரியம் அது. அங்கே ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது, வீரனின் இந்த வரவை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று. அத்தியாயம் 57. பல வருடங்களுக்கு பிறகு பேரனை கண்டதும் தீரனை ஆறு தழுவிக் கொண்டார் அவன் தாத்தா. தீரா, உனக்கு இந்த தாத்தா மேல என்ன கோவம்? என்ன பார்க்க கூட உனக்கு தோணலையா? வேதனையுடன் கேட்டார். அதுதான் வந்துட்டனே தாத்தோ, இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயோ போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். இப்ப வா, உனக்கு ஆபரேஷன் பண்ணணும், சொன்னா கேளு. தீரனும் அவர் அருகே அமர்ந்து அவருக்கு பொறுமையாக எடுத்து சொன்னான். இல்ல தீரா, அதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான வேலைகள் இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை அந்த பக்கம் இருந்து மொத்த குடும்பமும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. பெருசு என்னமோ முக்கியமான வேலைன்னு சொல்லுதே, என்னவா இருக்கும்? விகாவின் அன்னை ஆர்வமாக கேட்டார். எனக்கு என்னமோ சொத்து விஷயமா இருக்கும்னு தோணுது. மகியின் அன்னை யூகித்து சொன்னார். மகி வேலை விஷயமாக வெளியூரில் இருக்கிறான், அவனுக்கு பிளைட் கிடைக்கவில்லை வருவதற்கு. ஓஹோ, அப்ப நல்ல விஷயம்தான். இந்த பெருசு சாகிறதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போனா நல்லதுதான். ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல, யார் பேர்ல சொத்தை எழுதி வைக்க போறாங்கன்னு தான் மகியின் அன்னை நக்கலாக சொன்னார். அத்தனை பேரும் அதற்குதான் காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இப்பொழுது அவருக்கு செய்ய போகும் ஆபரேஷன் கொஞ்சம் ரிஸ்கி ஆனது. என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. அதனால் அதற்கு முன்பே அனைத்தையும் கிளியர் பண்ண சொல்லி நினைத்தார்கள். லாயரை வர சொல்லிருக்கேன் தீரா. தாத்து, இது இப்ப முக்கியம் கிடையாது, முதல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். தீரன் சிறு கண்டிப்புடன் சொன்னான். இல்ல தீரா, எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால இதை பண்ணி ஆகணும். என்னோட சொத்து மொத்தமும் யாருக்கு போகணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். மொத்த சொத்தையும் அவங்க பேருக்கு எழுதவும் சொல்லிட்டேன். இப்ப அதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதுக்குத்தான் நான் லாயரை வர சொல்லியிருக்கேன். ராகவ் முகத்தில் இப்பொழுதுதான் சிரிப்பே வந்தது. எங்கே அவர் சொத்தை எழுதி வைக்காமல் போய் சேர்ந்து விடுவாரோ என்று கவலை கொண்டார். இப்பதான் தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. சரி, யார் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்றபடி வந்து நின்றார் ராகவன். எம்பிட்ட ஆர்வம் பாரு, அப்படியே மொத்த சொத்தையும் இவருக்கும் அவன் மகனுக்கு மட்டும் எழுதி வச்சிருப்பாருன்னு நினப்பு போல. எப்படி இருந்தாலும் நாங்களும் இங்கதானே இருக்கோம், அதனால நம்ம மேலே எழுதி வச்சிருப்பாரு என்று கற்பனை கோட்டை கட்டினார் விகா அம்மா. ஆமாமா, அப்ப எங்களுக்கும் எழுதி வச்சிருப்பாரு என்று இன்னொரு பக்கம் மகியின் தந்தை சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரும் கற்பனை கோட்டை கட்டி வைத்திருந்தார்கள். இந்த வீட்டை சேர்ந்த எல்லாரும் இங்க வாங்க, நான் இப்ப மொத்த சொத்து யார் பேர்ல எழுதியிருக்காங்கன்னு சொல்ல போறேன், தெளிவா கேட்டுக்கோங்க. வக்கீல் சொன்னார். ராகவேந்திரன் ஸ்லோ மோஷனில் திரும்பி கதவருகே நின்று கொண்டிருந்த மான்வழியை நோக்கினார். உனக்கு காது கேட்கலையா? இந்த வீட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் இங்க இருக்கணுமா? நீ இந்த வீட்டை சேர்ந்தவளா? ஆனாத நாயே, வெளியே போடி என்றார் கோபமாக. மான்வழிக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. மனம் உடைந்து போனவள் அங்கிருந்து விலகி செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது தாத்தா அவளை அழைத்தார். அம்மாடி மான்வழி, நீ நில்லுமா, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீயும் இந்த வீட்டுல ஒருத்திதான் என்றார் அத்தனை பேருக்கு முன் சத்தமாக. ராகவேந்திரனுக்கு கோபமாக வந்தது. ஆனால் இப்பொழுது எதுவும் பேச முடியாத நிலையில் இருந்தார். பரவாயில்ல சார், நான் வெளியே நிக்கிறேன் தயக்கமாக சொன்னாள் மான். நான் சொல்றேன், நீ இங்கதான் இருக்கணும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதனால் மான்வெளி அங்கே நின்றாள். இங்க பாருங்க சார், இந்த உயிலை எழுதி 6 மாசம் ஆச்சு. இது சாரோட முழு விருப்பத்தோட தெளிவான மனநிலையோட எழுதப்பட்ட உயில். இதுவரைக்கும் சார் சம்பாதிச்ச மொத்த சொத்துக்களும், அதாவது அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்கள்,
அத்தனையும் ஒருத்தங்க மேலதான் எழுதியிருக்காங்க. யார் பேர்ல? அதுதான் அங்கிருந்த அத்தனை பேரின் கேள்வியாக இருந்தது. வேற யார்? என் பையன் பேர்ல தான் இருக்கும். வேற யார் பேர்ல எழுதியிருக்க போறாரு என்று இதழ் வளைத்து நக்கலாக சொன்னார் ராகவேந்திரன். ஆமாமா, நினப்புதான் என மற்றவர்கள் முணங்கிக் கொண்டார்கள். அதிதீரன் பேர்ல தானே எழுதியிருக்காரு. வக்கீல் அந்த பத்திரத்தை பார்த்தபடி இல்லை என்றார். என்ன? நல்லா பாருங்க, என் பையன் பேர்ல இல்லையா? அந்த வக்கீல் இல்லை என்று தலையாட்டினார். அப்ப யார் பேரு? மான்வெளியாள். வக்கீல் சொன்னதை கேட்டு தீரனை தவிர அங்கிருந்த அத்தனை பேரின் முகத்திலும் பெரிய அதிர்ச்சி. ஏன், எங்கோ பார்த்து கொண்டிருந்த மான்வெளி கூட இதை கேட்டு அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தாள். என்ன என்ன சொன்னீங்க? மான்வெளியாள் அவங்க பேர்ல தான் சார் மொத்த சொத்தை எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு இந்த சொத்து போகும். அதுவும் அவங்க விருப்பப்பட்டா. அதை விட முக்கியமா, அந்த பொண்ணு கூட அந்த பையன் குறைஞ்சது 6 மாசமாவது ஒன்னா வாழ்ந்தா மட்டும்தான் அந்த பொண்ணால கூட அந்த சொத்தை அந்த பையனுக்கு கொடுக்க முடியும் என்று வக்கீல் சொல்லி முடிக்க அங்கு பெரிய கலவரமே துவங்கியது. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சிங்க மாதிரி இந்த வீட்டு வாரிசு இருக்கும்போது கேவலம் இந்த வீட்டு வேலைக்காரியா இருந்த ஏதோ ஒரு அனாதைக்கு இந்த சொத்தை எழுதி வச்சிருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்று ராகவன் அங்கிருந்த பொருளை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்தார். தாத்தாவோ இதழ் வளைத்து நக்கலாக சிரித்துக் கொண்டார். இது என் சொத்து, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ரோட்ல போறவங்களுக்கு கூட எழுதி கொடுப்பேன். அதை கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ரொம்ப தெளிவாதான் எழுதியிருக்கேன். என் சொத்தெல்லாம் மான்வெளிக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போற அவ புருஷனுக்கும் தான் என்று உறுதியாக சொன்னார் தாத்தா. டேய் டேய் தீரா, என்னடா பாத்துட்டு இருக்க? உன் தாத்தா கிட்ட கேளு. உனக்கு வர வேண்டிய மொத்த சொத்தும் கேவலம் ஒரு வேலைக்காரிக்க எழுதி வச்சிருக்காரு. அவர்கிட்ட சண்டை போட்டு உன் பேருக்கு எழுதி வைக்க சொல்லு. ராகவேந்திரன் மகனிடம் கெஞ்சினார். மான்வெளி ஓடி வந்து தாத்தா கையை பிடித்தாள். சார், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எதுக்கு அப்படி செஞ்சீங்க? எனக்கு இதெல்லாம் வேணாம். உங்களை கெஞ்சி கேக்குற, மாத்திருங்க சார் என கெஞ்சினாள். அவர் மெல்ல மான்வெளி தலையை வருடி கொடுத்தார். நான் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். டேய் தீரா, என்னன்னு கேளுடா. ராகவன் பொறுக்க முடியாமல் கத்தினார். தீரன் மெல்ல அவன் தாத்தா அருகே வந்து குனிந்தான். தாத்தா, நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல, இப்ப வாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க போலாம் என்று அமைதியாக அழைத்த தீரனை கண்டு வெறியானார் ராகவன். டேய், நான் என்ன சொன்னா நீ என்னடா கேக்குற? ராகவன் சத்தம் போடுவதையெல்லாம் அவன் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவனுக்கு இந்த சொத்து பற்றி கவலை இல்லை போலும். வாங்க தாத்தா, போகலாம். தாத்தா திரும்பி பார்த்தார். இன்னும் ஒரு பெரிய ஆசை இருக்கு. அது நடந்தா மட்டும்தான் நான் ஆபரேஷன் பண்ணிக்க ஒத்துப்பேன். இல்லைன்னா என் சாவு இங்கே இருக்கட்டும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீரா, நான் என்ன கேட்டாலும் செய்வேன்னு. தாத்தா, நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்வேன். இது சத்தியம். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க ஆபரேஷனுக்கு ஒத்துக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்தான் தீரன். தாத்தா மான்வெளி பக்கம் திரும்பினார். மான், அன்னைக்கு சொன்னல்ல, நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க, அது என்ன செஞ்சாலும் பத்தாதுன்னு. இந்த தாத்தா அப்ப உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். இந்த கிழவனுக்காக அதை செய்வேன்னு சத்தியம் பண்ண. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எனக்கு நீங்க சாமி மாதிரி. நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். இது சத்தியம் என்று வாக்கு கொடுத்தாள். அப்படின்னா என் பேரன் தீரனை கல்யாணம் பண்ணிக்குவியா மான்? இந்த வீட்டுக்கு மருமகளா வருவியா என்று சிறு புன்னகையுடன் கேட்டவரை கண்டு அந்த மொத்த இடமும் அப்படியே நிசப்தமானது. தாத்தாவின் கையிலிருந்து மான்வெளியின் பிடி தளர்ந்தது. அவள் மட்டுமல்ல, அங்கிருந்த யாரும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. என்ன என மான்வெளிக்கு அதிர்ச்சியில் வார்த்தை தந்தி அடிக்க அவள் மெல்ல பக்கத்தில் இறுகிய பாறை போல் நின்று கொண்டிருந்த தீரன் பக்கம் திரும்பினாள். அதே நேரம் தீரனும் அவளை திரும்பி பார்த்தான். இருவரின் பார்வையும் ஒன்றாய் சங்கமித்தது. உனக்கு இதுல சம்மதம்தான மான்? ஆசையுடன் கேட்டார் தாத்தா. மான்வெளி அவசரமாக இல்லை என்று சொல்ல வாய் எடுக்கும் நேரம் அந்த நிசப்தத்தை கலைக்கும்படி சத்தமாக வந்து விழுந்தது தீரன் வார்த்தை. எங்களுக்கு சம்மதம்தான் தாத்தா. சீக்கிரமே எங்க கல்யாணம் நடக்கும். என்ன நான் சொன்னது சரிதானே என்றபடி கர்ஜிக்கும் வார்த்தையும் சிங்க பார்வையுமாக அவளை திரும்பி பார்த்த தீரனின் வார்த்தை அவளிடம் சம்மதம் கேட்பது போல் தெரியவில்லை. இதற்கு நீ சம்மதம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற மிரட்டலாய் இருந்தது. அத்தியாயம் 58. அந்த மொத்த வீடும் பரபரப்பாய் இருந்தது. என்னடா, நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. எப்படியாவது இந்த சொத்தை ஆட்டே போலான்னு பார்த்தா இந்த பெருசு இப்படி பண்ணிருச்சே என்று ஒவ்வொருத்தரும் காண்டிலும் கடுப்பிலும் இருந்தார்கள். இதில் மான்வெளி நிலைமைதான் மோசம். அந்த அறையில் கையை பிசைந்தபடி அமர்ந்திருந்தாள் மான்வெளி. தீரன் தான் அவளிடம் பேச வேண்டும் என்று அவளை காத்திருக்க சொன்னான். அதனால் நெற்றியில் வடிந்த வியர்வையை அவள் சேலை முந்தானை கொண்டு துடைத்தபடி அமர்ந்திருந்தாள் பதட்டமாக. அவள் இவ்வளவு நேரம் யாருக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாலோ அவன் கம்பீரமான நடையுடன்
ஒரு கை அவன் பேண்ட் பாக்கெட் உள்ளே இருக்க, யாருடனோ போனில் பேசியபடி உள்ளே வந்தவன் அவனை கண்டு அவசரமாக அவளையும் அறியாமல் எழுந்து நின்றது மான்விழி கால்கள். தீரன் அவளை பார்த்தபடி அவள் முன் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் அவளையும் அமரும்படி சைகை செய்தான். ஆனால் மான்விழியோ அமரவில்லை. இதற்கு முன் அவன் முன் அமர்ந்து பழக்கமில்லை. ஓகே, கேட்ச் யூ லேட்டர் என்றபடி அவன் ஐபோனை அணைத்து வைத்தவன் அவன் முன்னே இன்று பூத்த மலரை போல அந்த லாவெண்டர் நிற சேலையில் நின்று கொண்டிருந்தவளை தலை முதல் கால் வரை ஆராய்ந்தான். டேக் யுவர் சீட் என இந்த முறை கர்ஜனையாய் வந்து விழுந்தது தீரனின் வார்த்தைகள். மான்விழி தயக்கமாக அந்த சோஃபாவில் தயங்கி அமர்ந்தாள். அவனை பார்க்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. அதனால் தலையை குனிந்து தரையை பார்த்தாள். வெல், ஏதாவது சொல்லணுமா? அவனது வலது கரம் அவன் தாடியை தடவி கொண்டிருக்க அவன் கண்களோ அவளை விட்டு நகரவில்லை. சார், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. திக்கி திணறி சொன்னாலும் சொல்ல வந்ததை சொல்லி முடித்தாள். தீரன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவன் முகம் பார்த்து சொல்ல அவளுக்கு பயமாக இருந்தது. அதனால் அவனை பார்ப்பதை தவிர்த்தாள். ஏன்? அவளிடம் அமைதியே பதிலாக வந்தது. நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு என்றால் மெல்ல தயங்கியபடி. ஓ என்றான் இதழ் வளைத்து. இன்னும் 6 மாசத்துல எங்களுக்கு கல்யாணம். ஓஹோ என்றான் அதே டோனில். அதனால என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. எனக்கு சொத்து வேணாம், எதுவும் வேணாம். நான் இதுக்கு என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் பட்டென்று அவள் முன்னே அமர்ந்திருந்தவன் மான்விழியின் அருகே நெருங்கி அவள் கன்னத்தை அழுத்தி பிடிக்க பெண்ணவள் வார்த்தை அப்படியே நின்றது. பயத்தில் தீரனின் சூடான மூச்சு காற்று அவள் முகத்தில் பட பல வருடங்களுக்கு பிறகு உணர்கிறாள் அவன் வாசத்தை. பயத்தில் அவளுக்கு தொண்டை குழியில் கூட எச்சில் இறங்க மறுத்தது. இன்னைக்கு நீ வாழ்ற வாழ்க்கை என் தாத்தா உனக்கு கொடுத்தது. அவர் மட்டும் ஸ்பான்சர் பண்ணலனா, அவர் மட்டும் உன்னை அனுப்பலனா, இன்னைக்கு நீ இப்படி உட்காந்துருக்கவும் மாட்ட. எங்க உப்பையே தின்னுட்டு இவ்வளவு திமிரா பேசவும் மாட்ட. நீ எவன் கூட வேணாலும் என்கேஜ்மெண்ட் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா என் தாத்தாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை முதல்ல பண்ணு. எனக்கு அவர் முக்கியம். இன்னும் 3 நாளுக்குள்ள அவருக்கு ஆபரேஷன் பண்ணும். அது நம்ம கல்யாணம் நடந்தா மட்டும்தான் நடக்கும். அதனால நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியே ஆகணும். அவர் வாழ போறது இன்னும் கொஞ்சம் மாசம் மட்டும்தான். அவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கல்யாணம் மட்டும் இல்ல, கருமாதி கூட. என்று அவன் விழிகள் இரண்டும் சிவப்பாக மாறியது. மான்விழி பயத்தில் முழித்தாள். 3 நாள் உனக்கு டைம், நல்லா யோசி. ஆனா பதில் நான் சொன்னதா மட்டும்தான் இருக்கணும். அவர் இருக்க போற இந்த 6 மாசம் மட்டும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இரு. அதுக்கப்புறம் தாராளமா நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணு. ஏன் இந்த மொத்த சொத்தையும் கூட எடுத்துட்டு போ. ஒருவேளை நீ இதுக்கு ஒத்துக்காம என் தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஆனா ஒன்ன மட்டும் இல்ல, எல்லாரையும் அழிச்சிருவேன். அப்புறம் உனக்கு கல்யாணம் இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு கருமாதி தான் பண்ணணும். நான் சொல்ல மாட்டேன், செய்வேன்னு உனக்கு தெரியும். 3 நாள் நல்லா யோசி. 3ஆவது நாள் நமக்கு கல்யாணம். அதுக்கு ரெடியாவா என்று அவளை எச்சரிக்கை செய்தவன் கதவு வரை சென்று திரும்பி பார்த்தான். கவலைப்படாத, இந்த கல்யாண வாழ்க்கை வெறும் நாடகமா மட்டும்தான் இருக்கும். தாத்தா முன்னாடி தவிர நல்லா யோசி என்று கர்ஜனையாய் சொன்னவன் அங்கிருந்து கிளம்பி சென்றதும் மான்விழி பதட்டத்துடன் அவள் நெற்றியை பிடித்தாள். அவளால் ஒருபோதும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல முடியாது. பேசாமல் தாத்தாவிடம் எடுத்து சொல்லலாம் என்று அவள் எழுந்து கொள்ளும் நேரம் அவசரமாய் அதைவிட கோபமாய் உள்ளே வந்தார் ராகவேந்திரன். அவரை கண்டு பதட்டமாக எழுந்து நின்றாள் மான்விழி. ஏய் ஏய், என் அப்பனுக்கு என்ன சொக்குப்பிடி போட்டு இந்த சொத்தை எழுதி வாங்கின என்று கோபமாக அவளை அடிக்க வந்த ராகவேந்திரன். அப்பொழுது அவசரமாய் வந்து அவர் கையை பிடித்துக் கொண்டார் ராஜேஸ்வரி. என்ன பண்றீங்க? கோவப்படாதீங்கன்னு சொல்லித்தானே கூட்டிட்டு வந்த. இப்ப நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் பேசலாம் என்று அவர் கணவனிடம் பொறுமையாக எடுத்து சொன்னார். ராகவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஆனாலும் இப்பொழுது அவருக்கு வேறு வழி இல்லை என்பதனால் மூச்சை இழுத்து விட்டபடி மான்விழியிடம் பேசினார். இங்க பாரு, உன்னை பார்க்கும்போது அப்படியே அடிச்சு கொள்ளணும் போல இருக்கு. ஆனா இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாத நிலை. என் அப்பன் பெரிய ஆப்பா செதுக்கி வச்சிட்டான். அவர் சொன்ன மாதிரி இன்னும் 3 நாள்ல கல்யாணம் நடக்கணும். அந்த பத்திரத்துல இருக்க மாதிரி நீ 6 மாசம் இந்த வீட்டுக்கு மருமகளா நடிக்கணும். ஆனா ஆகிடக்கூடாது. 6 மாசம் முடிஞ்சதும் மொத்த சொத்தையும் என் பையன் பேர்ல எழுதி வச்சுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போ. நாங்களா பார்த்து 5-10 போட்டு தருவோம். இருக்கப்பட்ட பொறுமையுடன் பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்வதை விட மிரட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். சார், நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர நீங்க எல்லாரும் முக்கிய காரணம். அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா என்னால இது பண்ண முடியாது சார். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இன்னும் 6 மாசத்துல கல்யாணம். எனக்கு எதுவும் வேணாம். மொத்த சொத்தையும் நான் எழுதி தரேன் இப்பவே. ஆனா பிளீஸ் என்னை விட்டுருங்க. என்ன இது பண்ண சொல்லாதீங்க. கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாள் மான்விழி. ஹே, ரொம்ப நல்லவ மாதிரி யோக்கியமானவ மாதிரி நடிக்காத.
என் அப்பனுக்கு என்னமோ மந்திரத்தை போட்டு மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு இப்ப என்னடி பத்தினி மாதிரி நடிக்கிற? இங்க பாரு, உன்னை இந்த வீட்டு மருமகளா நாங்க ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டோம். அதெல்லாம் வெறும் கண் துடைப்புக்கு. அதுவும் அந்த பெருசு நம்புற மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் நீ மருமக மாதிரி, ஆனா நிஜத்துல வேலைக்காரி. நீ 6 மாசம் கழிச்சு எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா இப்ப இந்த கல்யாணம் நடக்கணும். இந்த சொத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பல கோடி சொத்தை அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போக நாங்க என்ன கேனேனா? மரியாதை அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு 6 மாசம் நடிச்சுட்டு சொத்தை எங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு போ என்றார் மிரட்டும் வகையில். சார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் இதை மட்டும் செய்ய சொல்லாதீங்க, ப்ளீஸ் விட்டுருங்க சார். கெஞ்சுதலாக கேட்டவளுக்கு கண்கள் இரண்டும் கலங்கி விட்டது. அப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்ட. எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு மொத்த சொத்தும் போகும். அத பார்த்துட்டு நாங்க கை சூப்பணும், அப்படித்தானே? வில்லுத்தனமான சிரிப்புடன் கேட்டார் ராகவேந்திரன். மான்விழி கண்கள் கலங்கி நின்றாள். ராகவேந்திரன் அவன் போனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விட்டார். டேய், ஹாஸ்பிட்டல்ல வசீகரன் ஒருத்தன் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருப்பான். அவனை முடிச்சிட்டு எனக்கு போட்டோ அனுப்புங்க என்றார் மான்விழியை பார்த்தபடி. அதை கேட்டு மான்விழி கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. சார், சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அவரை ஒன்னும் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் சார், அவரை விட்டுருங்க என்று அவர் காலில் விழுந்து கதற தொடங்கிவிட்டாள் மான்விழி. ஒரு மாதிரி சிரித்துக் கொண்டார் ராகவேந்திரன். அவன் மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் உயிரோட இருக்குது, உன் கையில தான் இருக்கு. ஒருவேளை நீ இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஒவ்வொரு உசுரும் பட்டு பட்டுன்னு போகும். உன்னை சுத்தி கதறல் சத்தம் தான் கேட்கும். உன்னை கட்டிக்க போறவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பரலோகம் போயிருவான். இதெல்லாம் தேவையா சொல்லு? 6 மாசம் நடிச்சியா? பேசாம வாழ்க்கைய பார்த்துட்டு போவியான்னு இல்லாம எதுக்கு இதெல்லாம்? இப்போவும் சொல்றேன், சொத்து வரலன்னா நான் ஒருத்தனே விட மாட்டேன், கொன்னு புதைச்சிருவேன். யோசிச்சு முடிவ சொல்லு. நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுப்ப நம்புறேன் என்று இன்னொரு பக்கம் ராகவனும் மிரட்டிவிட்டு சென்றார். அப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் சிக்கி துடித்துக் கொண்டிருந்தாள் மான்விழி. இப்பொழுது என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து போனவளுக்கு உடலெல்லாம் நடுக்கம் எடுத்தது. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.